சகையோ யார் தெரியுமா? ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவர். சொல்லுங்க. ஆயக்காரன்னா யாரு? வரி வசூலிப்பவன். சரிங்களா? ஆயக்காரன்னா வரி வசூலிப்பவன். சரிங்களா? அப்போ இந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாத்துக்கும் ஹெட் யாரு? சகையு. சொல்லுங்க. புரியுதா? இன்கம் டாக்ஸ் ஆபீசர், இன்கம் டாக்ஸ் ஆபீசர் தான் வரி வசூலிப்பவன். ஏற்கனவே அண்ணன் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஆயக்காரர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஹெட் தலைவன் யார் தெரியுமா? இருங்க, சொல்லுங்க. சகையோ. ஓகே, சகையோ அவன் அந்த எரிகோன்ற ஊர்ல சொல்லுங்க ஐஸ்வர்யவானா இருந்தான். இருங்க, மிகப்பெரிய பணக்காரனா இருந்தான். சொல்லுங்க. ஓகே, அப்போ அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? அவன் ஒரு புள்ள. இந்த பாட்டுலயே கதை அண்ணன் சேர்த்து சொல்றேன், அமைதியா இருங்க. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஓகே, மறுபடியும் பாடலாமா? ஓடினா மரமரனே ஏறினா காட்டத்தி மரத்தின் மேலே ஏறினா சகேயு புள்ள சகேயு ஒரு ஆசை இருந்ததா இயேசுவை பார்த்திட ரொம்ப ஆசையா. புள்ள சகேயு ஒரு ஆசை இருந்ததா இயேசுவை பார்த்திட ரொம்ப ஆசையா. ஏசப்பா வந்தாரு, இறங்கி வான்னு சொன்னாரு. ஏசப்பா வந்தாரு, புள்ள சகையோ வீட்டுக்கு விரைந்து சென்றாரு. குடுகுடுன்னு ஓடினா மரமரனு ஏறினா காட்டத்தி மரத்தின் மேலே ஏறினா சகையோ. சகையோ சகையோ இந்த புள்ள சகையு எந்த ஊர்ல இருக்கான்? சொல்லுங்க பாக்கலாம். எரிகோன்ற ஊர்ல. ஓகே, அதே இடத்துலதான் நம்ம ஏசப்பா, நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. சரிங்களா? நல்லா தெரிஞ்சீங்க. இந்த ஏசப்பா எரிகோ ஊர்ல யாருக்காகவே வராரு தெரியுமா? நம்ம சகையுக்காக தான் வராரு. இது யாருக்கு தெரியாது? சகையுக்கே தெரியாது. ஆனா அந்த எரிகோன்ற ஊர்ல இந்த சகையை பார்க்கணும், அவனை சந்திக்கணும், அவன் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தான் ஏசப்பாவுடைய திட்டமே. சரிங்களா? அதுக்காகத்தான் ஏசப்பா எந்த ஊருக்கு வராரு? சொல்லுங்க. எரிகோ. எரிகோன்ற ஊருக்கு வந்துட்டாரு. ஏசப்பா நார்மலா ஒரு ஊருக்கு வந்தாருன்னா எத்தனை பேர் இருப்பாங்க? சொல்லுங்க. நிறைய பேர். சொல்லுங்க. ஆமா, அந்த எரிகோன்ற ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமே எங்கதான் இருப்பாங்க? எந்த இடத்துல ஏசப்பா இருக்காரோ அந்த இடத்துல தான் இருப்பாங்க. சரிங்களா? அப்படியே அப்படியே கூட்டம், அப்படியே பலாச்சொலையில ஈ முக்கியம் பாருங்க. அந்த மாதிரி ஏசப்பா எந்த இடத்துல இருந்தாலும் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? தேடி வருவாங்க. சொல்லுங்க. எதுக்காக தேடி வர்றாங்க? இன்னும் அவருடைய வார்த்தையை கேட்க. சொல்லுங்க. அவருடைய அன்பான வார்த்தையை கேட்கறதுக்கு, அவரு எங்க போனாலும் அற்புதம் செய்வார்ல, அற்புதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு இப்ப ஜனங்கள்லாம் இதுக்காகவே என்ன பண்ணுவாங்க? ஏசப்பா பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? எல்லாரும் கேள்விப்பட்டு ஏசப்பா வராரா வாங்க, அவரை பார்க்க போலாம் சொல்லிட்டு எல்லாரும் வருவாங்களாம். ஓகேவா? அப்போ அந்த எரிகோன்ற ஊர்ல ஏசப்பா அந்த நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்கள தேடி ஏசப்பா வரல. எல்லாரும் ஏசப்பா தேடி வந்தாங்க. ஆனா ஏசப்பா யாருக்காக வந்தாரு? இது சகையுக்கு தெரியாது. வெரி குட். அப்போ கூட்டமா நல்லா தெரிஞ்சுங்க, கூட்டமா ஜனங்கள் எல்லாம் ஏசப்பா கிட்ட போறதுனால இந்த சகையோ என்ன பண்ணிட்டான்? என்னடா கூட்டமா போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் பொழுது அந்த ஊருக்கு யார் வந்திருக்கா? ஏசப்பா வந்திருக்கு. சொன்ன உடனே இவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ஏசப்பா எப்படிப்பட்டவரோ. ஏன்னா ஜனங்க எப்படிலாம் சொல்லிட்டு போவாங்க ஏசப்பா பத்தி. அவர் நல்லவர், வல்லவர், இப்படி ஒவ்வொரு ஏசப்பாவை பெருமையா சொல்ல இவன் காதுல கேட்க இவனுக்கு என்ன வந்துருச்சு? ஏசப்பா பார்க்கணும். சொல்லுங்க. அவரை பார்க்கணும். இயேசு எப்படிப்பட்டவரோ. சொல்லுங்க. எப்படிப்பட்டவரோ இங்க பார்க்க அவன் வகை தேடிக்கிட்டே இருக்கான். எந்த வகையிலடா ஏசப்பா பார்க்கலாம். அங்க ஹைட்டா இருக்கிறவனே ஏசப்பா பார்க்க முடியல. ஏன்னா கூட்டம் அள்ள மோதுது. எப்படி எப்படி இருக்கான்? குட்டையா இருக்கான். இப்ப என் சைஸ் இடுப்பாளவு தான் இருப்பான்னு வச்சுங்களேன்.
இந்த அளவு தான் இருக்கான். ஆனா கூட்டம் அல மோதுதியா. ஏசப்பா முன்னாடி பின்னாடி நெருங்கிட்டு இருக்கு. ஆனா இவன் பாட்டு எக்கி எக்கி பாக்குறான். யாரை பார்க்க முடியல? ஏசப்பா ரொம்ப தூரத்துல இருக்கிறாரு. ஏசப்பா நல்ல ஹைட்டு, ஜனங்களும் நல்ல ஹைட்டு. இவனால பார்க்கவே முடியல. யார? ஏசப்பா எந்த இது நம்ம ஊருக்கு வந்துட்டாரு. ஐயோ ஒரு பார்க்கணுமே சொல்லிட்டு அப்படியே அலைஞ்சுக்கிட்டே இருக்காயா. இங்கிட்டு போனா இங்கிட்டு மறைக்கிறாங்க, அங்கிட்டு போனா அங்கிட்டு மறைக்கிறாங்க. இதே போனா குள்ள போயில அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தள்ளி விடுறாங்க. யார? இந்த சகை பயல. சரியா? இந்த சகைவால யாரு கடைசி வரைக்கும் பார்க்க முடியல. முடிவு பண்ணா ஏசப்பா எந்த இடத்துக்கு கூட்டமா போயிட்டு இருக்கிறாரோ இவன் என்ன பண்ணா தெரியுமா? ஏசப்பாக்கு முன்னாடி ஓடி போறான். எப்படியாவது ஏசப்பா நான் பார்க்கணும் ஒரு வெறி. சொல்லுங்க, ஒரு வெறியோட ஏசப்பா முன்ன போயிட்டு இருக்காரு. இவன் குறுக்கு வழியெல்லாம் அவனுக்கு தெரியாத ரூட்டாயா அந்த எரிகோன்ற ஊர்ல. ஒரு பாட்டு குறுக்கு வழி சந்து பொந்து எல்லாத்துலயும் உள்ள பூந்து போய் அவன் என்ன பண்ணிட்டான்? ஏசப்பாக்கு முன்னாடி ஏசப்பா பார்க்கணும்னு சொல்லிட்டு ஏசப்பாக்கு முன்னாடி ஓடி போயிட்டு அங்க ஒரு காட்டத்தி மரம் இருக்கு. என்ன மரம்? காட்டு அத்தி மரம். சொல்லுங்க, காட்டு அத்தி மரம். அதான் காட்டு அத்தி மரம். சொல்லுங்க, அந்த காட்டத்தி மரம் நல்ல உயரமான மரமா இருந்துச்சு. சரிங்களா? அந்த மரத்துல இவன் என்ன பண்ணான்? குடு என்ன பண்ணான்? ஏறிட்டான். அந்த மரத்து மேல ஏறினாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஏசப்பாவை பார்க்க முடியும் அப்படின்ட்டு மரத்து மேல ஏறிட்டான். மரத்து மேல ஏறிட்ட உடனே ஏசப்பாவை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டு அவன் மனசுல அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா நம்ம ஒரு ஆசைப்பட்ட காரியம் அவனுக்கு நிறைவேறிச்சுன்னு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்தா இவ்வளவு சந்தோஷம் வருது, ஒரு நகை எடுத்தா இவ்வளவு சந்தோஷம் வருது. சரிங்களா? ரொம்ப நாள் பார்க்காம இருந்த நம்ம அப்பா அம்மாவை பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் வருது. அதே போல இவனுக்கு என்ன சந்தோஷம் வருது? ஏசப்பாவை பார்த்த சந்தோஷம். சொல்லுங்க, மரத்து உச்சில இருக்கான். அவன் மரத்து உச்சில இருந்தா தான் ஏசப்பா பார்க்க முடியுது. சரிங்களா? பார்த்து அவன் சந்தோஷத்தோட அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவனுக்கு நிரம்பி வலியுது சந்தோஷம். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஏசப்பா யாரு பக்கத்துல வந்தாங்க? சகை பக்கத்துல வந்த உடனே இவனுக்கு தெரியாது ஏசப்பா நம்மள கூப்பிட போறாரு அப்படின்ட்டு. ஆனா ஏசப்பா வந்தோடனே இவனை பார்க்காம போயிட்டுலாம்ல. ஆனா அவன் பக்கத்துல வந்த உடனே என்ன பண்ணாருன்னா, சகையுவே நீ சீக்கிரம் நீ மரத்து மேல இருந்து கீழே இறங்கி வா. இன்னைக்கு நான் உன் வீட்டுல தான் நான் தங்க போறேன், விருந்து சாப்பிட போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு என்னாச்சு? இதுக்கு முன்னாடி சகையு ஏசப்பாவை பார்த்தது கூட கிடையாது. சகையு யாரும் பார்த்தது இல்ல, பார்த்ததே இல்ல. சகையோ என் பேர் தான் சகை அப்படின்னு அவன் ஏசப்பாக்கு சொன்னது இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. சரிங்களா? திடீர்னு ஏசப்பா என்ன பண்ணாரு? அந்த சகையை பார்த்து, சகையவே நீ சீக்கிரம் மரத்துல இருந்து கீழே இறங்கி வா. இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு நான் வரப்போறேன். வரது மட்டும் இல்ல, நான் உன் வீட்டுல சாப்பிட போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். சந்தோஷத்தோட அவன் மேல இருந்து கீழே இறங்கி வர்றான் பாருங்க. எவ்வளவு சந்தோஷத்தோட இறங்கி வர்றான். ஜோரா கை தட்டுங்க. அண்ணன் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? நம்ம எந்த இடத்துக்கு போனாலும், எவ்வளவு தூரத்துக்கு போனாலும், சரிங்களா, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் ஏசப்பாக்கு நம்முடைய பேரும் தெரியும், நாம இருக்கிற இடமும் தெரியும். ஏன்னா அவர் யாரு? நம்மை உண்டாக்கினவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சரிங்களா? அவர் தான் கடவுள். கடவுளுக்கு நம்மளை பத்தி எல்லாமே தெரியும்ல. A to Z நம்மளை பத்தி எல்லாமே தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன சிந்திக்கிறோம், என்ன நம்ம அடுத்து நம்ம பேச போறோம், நம்முடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? தெரியும். சரிங்களா? ஏசப்பாக்கெல்லாம் தெரியாதுங்க. அப்பெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம படித்தவருக்கு நம்மளை பற்றி எல்லாமே தெரியும். ஓகேவா? அப்போ நான் இந்த சகை என்ன பண்ணான்? மரத்து மேல இருந்து அழுதுகிட்டே அவன் கீழே இறங்கியிருப்பானா? சந்தோஷத்தோட அவன் எப்படி அவன் குடு ஏறினானோ அதே மாதிரி என்ன பண்ணிட்டான்? ஏசப்பா சொன்ன உடனே குடு மரத்துல எப்படித்தான் அவன் ஏறினான், எப்படித்தான் இறங்கினானே தெரியல. அந்த அளவுக்கு சந்தோஷம். தெரியல, ஏசப்பா நம்ம விட்டுட்டாரு அப்படின்ட்டு. ஒண்ணு தெரிஞ்சுங்க, இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? ஜனங்க சந்தோஷப்பட்டாங்க நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. ஏன்னா இந்த சகை எப்படிப்பட்டவன்னு, இந்த சகை எப்படிப்பட்டவன்னு யாருக்கு தான் தெரியும்? அந்த ஊர் ஜனங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? ஏன்னா சகை எப்படிப்பட்டவன்? சொல்லுங்க, கெட்டவன். சொல்லுங்க,
சகேயு என்பவன் கெட்டவனா இருந்தான். சரிங்களா? அவன் வரி வசூலிப்பவன் தான். நல்லா தெரிஞ்சுங்க, அவன் இன்கம் டாக்ஸ் ஆபீசர், வரி வசூலிப்பவன். நான் சொன்னல ஃபர்ஸ்ட், அவன் ஆயக்காரர்களெல்லாம் தலைவன். ஓகே சொல்லுங்க, ஆயக்காரர்கள்லாம் அவன் தலைவன், அவன் ஐஸ்வர்யவான். சரிங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு அதாவது அந்த வரி வசூலிப்பவன் பாத்தீங்கன்னா மற்றவங்கள்ட்ட அநியாயமா என்ன பண்ணுவான்? வரி வசூல் பண்ணுவான். 1 ரூபா வாங்க வேண்டிய இடத்துல அவன் 5 ரூபா வாங்குவான். 5 ரூபா வாங்க வேண்டிய இடத்துல 10 ரூபா வாங்குவான். 10 ரூபா வாங்க வேண்டிய இடத்துல 100 ரூபா வாங்குவான். இப்படித்தான் அவனுடைய வருமானம் இருந்தது. சரிங்களா? ஒரு தலைவனே இப்படி இருந்தா அவனுக்கு கீழே உள்ள இன்கம் டாக்ஸ் ஆபீசர்லாம் எப்படி இருப்பாங்க? கெட்டவங்களா தான் இருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த கெட்டவங்க, இந்த கீழே இருக்கிற இந்த வரி வசூலிப்பவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் திருட்டுத்தனமா வரி வசூல் பண்ணி என்ன பண்ணா யாரு கொடுப்பாங்க? சொல்லுங்க, சகேயுக்கு. ஏன்னா அவன் தான் யாரு? தலைவன். இன்கம் டாக்ஸ் ஆபீசர்கள் தான் அவன் யாரு? சகேயு. சொல்லுங்க, தலைவன். இவனுங்க திருடி ஊர்ல அடிச்சு உலையில போட்டு என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் சுருட்டி யார் கையில வந்து சேரும்? சகேயு கையில வரும். எல்லா ஜனங்கள்ட்டெல்லாம் அநியாயமா வசூல் பண்ண காசெல்லாம் யாருக்கு வந்து சேரும்? சகேயுக்கு வந்து சேரும். சரிங்களா? இது அந்த ஊர் ஜனங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இவன் ஒரு அநியாயக்காரன், இவன் ஒரு பித்தலாட்டக்காரன், இவன் ஒரு கெட்டவன், இவன் யார் மேல இரக்கமே படாதவன். யாரு? சகேயு. அவன் குட்டையனா இருந்தாலும் அவன் மனசுல என்ன இல்ல? இரக்கமே இல்ல, அன்பே இல்ல. அவன் எல்லார்கிட்ட என்ன பண்ணுவான்? கட்டாயமா அவன் வரி வசூல் பண்ணுவான், பணத்தை புடுங்குவான். நம்ம தேவையில்லாம என்ன பண்ணுவான்? ஏதாவது சொல்லி அவன் பணத்தை புடுங்குறதெல்லாம் அவனுடைய கவனம் இருக்கும். யாருக்கு? சகேயு. அப்படிப்பட்ட கெட்டவனா இருந்தான், பாவியா இருந்தான். சொல்லுங்க, பாவம் செய்யறவனா இருந்தான், அநியாயம் செய்கிறவனா இருந்தான். யாருப்பா? சகேயு. சரிங்களா? அப்போ சகேயு அவன் பாவியா இருக்கான்னு ஏசப்பாக்கு தெரியாதா? ஏசப்பாக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். ஓகேவா? அப்போ இந்த ஏசப்பா என்ன பண்றாரு? யாரு கூப்பிட்டாரு? சகேயுவே, நீ சீக்கிரம் நீ இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்க போறேன், உன் வீட்டுல தான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொன்ன உடனே குடு ஓடி வர்றான். உடனே ஏசப்பா, வாங்க ஏசப்பா, நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட்னு போறான். யாரு கூட்டிட்டு? ஏசப்பா கூட்டிட்டு போறான். ஆனா பின்னாடி இருக்க ஜனங்களுக்குலாம் ரொம்ப காண்டு. இவ்வளவு தூரம் நான் ஏசப்பா பின்னாடி போறேன், என்ன பார்த்து என் பேரை சொல்லி கூப்பிடலையே, என் வீட்டுல வரலையே, என் கையாவது சோறு சாப்பிடலையே, போய் இந்த ஒரு கேடு கெட்டவன், இவன் ஒரு அநியாயக்காரன், இவன் வீட்டுக்கு ஏசப்பா போறாரு, போலாமா? ஏசப்பா எவ்வளவு நல்லவர், ஒரு கெட்ட வீட்டுக்கு போறாரு சொல்லிட்டு ஒருத்தன் பேசல, எல்லாரும் பேசுறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் சகையை பத்தி நல்லாவே தெரியும். சரிங்களா? அப்போ ஜனங்கள்லாம் முறுத்துக்கிட்டே வராங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த கதை, இந்த ஒரு கருவை மட்டும் தெரிஞ்சுங்க. ஏசப்பாவை ஒரு மிகுந்த ஆவலோடு, ஒரு எதிர்பார்ப்போடு யார் பார்க்க வந்தா? சகேயு. இந்த ஜனங்கள்லாம் எதுக்கு வந்திருந்தாங்க? இப்ப புரியுதுங்களா? ஒரு கெட்டவன் வீட்டுக்கு போறதுனால ஏசப்பா என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தாங்களே, போய் ஏசப்பா அவன் வீட்டுக்கு போறாரு. இப்ப புரியுதுங்களா? ஏசப்பா யாருக்காக அந்த ஊருக்கு வந்தாருன்னு? யாரெல்லாம் உண்மையாய் தேடுகிறார்களோ, நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு மத்தியில தான் ஏசப்பா வருவாரு. ஜோர கை தட்டுங்க. ஏசப்பாவை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு அவன் என்ன பண்ணான்? எல்லா தடைகளையும் மீறி அவன் எங்க போனாவன்? சொல்லுங்க, மரத்து மேல ஏறி ஏசப்பா பார்த்தானா இல்லையா? சரிங்களா? அப்போ அதே தாகம், அதே வேகம், அதே தாழ்மை, அதே ஆசை யாருக்கு வேணும்? சொல்லுங்க, நமக்கு வேணும். சொல்லுங்க, நமக்கு வேணும். சரிங்களா? ஓகே, ஏசப்பா மேல இப்படிதான் ஆசைப்படணும். ஓகேவா? சரி, அப்போ ஏசப்பா சகேயுவோட மனசை புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ யாரு வீட்டுக்கு போறாரு? சகேயு வீட்டுக்கு போறாரு. போன உடனே அங்க ஒரே சந்தோஷம். சொல்லுங்க, சூப்பர் விருந்து உண்டு பண்ணிட்டான். யாரு? சகேயு. சொல்லுங்க, அவன் விருந்து பண்ணாம இருப்பான். அவன் யாரு அந்த ஊர்லயே? சொல்லுங்க, பெரிய பணக்காரன் வீட்டுல என்ன ஒரு டீ மட்டும் கொடுத்தா முடிச்சுவானா? பெரிய பணம், எவ்வளவு பெரிய விருந்து அடிப்பான். சொல்லுங்க, கன்று குட்டி அடிச்சு பிரியாணி தான். எப்படி? ஆட்டை அடிடா, கோழி அடிடா, கன்று குட்டிய அடிடா, அந்த அடிடா, இந்த அடிடா, பிரியாணிய போடுறா. ஏன்னா ஏசப்பா எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷம் அவனுக்கு. பெரிய விருந்து தட்ட புட்டலா. சொல்லுங்க,
யாரு வர எவரு வர எல்லாருக்கும் பிரியாணி, அள்ளி 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 எல்லாருக்கும் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏசப்பா இந்த சகைவு அந்த விருந்து சாப்பிட்டுக்கிட்டே சகைவு நடவடிக்கையை கவனித்து கொண்டே இருக்கிறார். யாரு? சகைவுடைய நடவடிக்கையை யார் கவனிச்சுக்கிட்டே இருக்கா? ஏசப்பா கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இவன் மனசுல ஏதாவது ஒரு மாற்றம் வருதா ஏசப்பா கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ யாரு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில இவன் சகையோ ஒரு மாற்றம் வருது. என்ன மாற்றம் வருது தெரியுமா? ஏசப்பா முன்னாடி அறிக்கை செய்யறான், நான் யார் யாருக்கெல்லாம் அதிகமா வாங்கணும் சொல்லுங்க, நான் யார் யாருக்கெல்லாம் அதிகமா வசூல் பண்ணணும் அவங்க எல்லார்கிட்டயுமே நான் எத்தனை மடங்கு திருப்பி கொடுக்குறேன் சொல்லுங்க? 4 மடங்கு 4 மடங்கு திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்றான்? ஏசப்பா முன்னாடி அறிக்கை செஞ்சு அவன் ரூமுக்கு போய் அவன் பணத்தை அள்ளிட்டு வரான். எப்படி? என்ன கவனிங்க பாப்பா, என்ன கவனிங்க? அவன் ரூமுக்கு போய் அவன் என்ன தள்ளிட்டு வரான் சொல்லுங்க? பணம் அள்ளிட்டு வரான். யார் யாருக்கெல்லாம் வாங்கினானோ அங்க கணக்கே இல்லை. ஏன்னா அங்க நிறைய கூட்டமா இருக்குல்ல, யார் யாரெல்லாம் வாங்கணும் இல்லை. ஆனா அவ்வளவு பணம் வச்சிருக்கான். எல்லா பணத்தையும் எடுத்து வந்த ஒவ்வொரு ஜனங்கள்ட்டையும் அவன் கையில திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கான் பணத்தை. சரியா? இந்த அளவுக்கு சொல்லுங்க எத்தனை மடங்கு திருப்பி கொடுத்தான்? 4 மடங்கு. பாத்தீங்களா? ஏசப்பா அந்த பாவியான மனுஷன் வீட்டுக்கு போன உடனே, அந்த கெட்டவன் வீட்டுக்கு போன உடனே அந்த சகைவு மனசு என்ன பண்ணுது? மாறிடுச்சு. தான் பண்ணது தப்புன்னா அவன் மனசு என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. அவன் உள்ள குத்த ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ நான் பண்ணது தப்பாச்சு, நான் பண்ணது பாவமாச்சு, துரோகமாச்சு, ஐயோ ஏசப்பா என்ன மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளத்துல மனசாட்சி பேச ஆரம்பிச்சுட்டே இருக்கு. சரிங்களா? அப்போ உடனே என்ன பண்ணா, நான் யாருகிட்ட அதிகமா வாங்கணுமோ எல்லார்கிட்டையும் 4 மடங்கு திருப்பி தர சொல்லிட்டு ஜனங்களுக்கு என்ன பண்ணிட்டான்? 4 மடங்கு திருப்பி கொடுத்துட்டான். ஜோரா கை தட்டுங்க. அப்போ நல்லா தெரிஞ்சுங்க. அப்பதான் ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்றாரு. சொல்லுங்க, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா அந்த சகைவை ஆசீர்வதிக்கிறாரு. சொல்லுங்க, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாகிய இயேசு வந்திருக்கிறார். லூக்கா 19:10. சொல்லுங்க, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாகிய இயேசு வந்திருக்கிறார். லூக்கா 19:10. மனுஷனுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இழந்திருக்கிறாங்களோ ஓகே தருவேன். மனுஷனோட வாழ்க்கையில என்னென்னலாம் இழந்திருக்கிறாங்களோ அவை எல்லாவற்றையும் இழந்து போனதை எல்லாம் தேடி கண்டுபிடித்து யாரு கையில கொடுக்க ஏசப்பா வந்திருக்கிறாரு? சொல்லுங்க, நமக்கு கொடுக்க. சொல்லுங்க, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாகிய இயேசு வந்திருக்கிறார். லூக்கா 19:10. வெரி குட். நம்முடைய வாழ்க்கையில இழந்த எல்லாவற்றையும் சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையில இழந்த எல்லாவற்றையும் என்ன சொல்லுங்க? சந்தோஷம், சமாதானத்தை இழந்தோம், பணத்தை இழந்தோம், இன்னும் நிறைய இழந்திருக்கோம்ல. இந்த இழந்து போன எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பதற்காக ஏசப்பா இந்த உலகத்தில் வந்தார். சொல்ற கை தட்டுங்க. குறிப்பா சொல்லுங்க, நமக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்தார். நமக்கு ரட்சிப்பை கொடுக்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க, சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க, நோயிலிருந்து விடுதலை கொடுக்க, தரித்திரத்திலிருந்து விடுதலை கொடுக்க, நரகத்திலிருந்து விடுதலை கொடுக்க இயேசு வந்தார். இதை நான் நம்புகிறேன்,
விசுவாசிக்கிறேன், ரட்சிப்பை என் வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென். ஜோரா கேட்டுங்க. சொல்றீங்களா? என்ன வசனம்?